ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி சார்ட்டை வந்து இன்றைக்கி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதை பார்த்த சார்ட்டு தான் இன்றைக்கி வந்து டிபி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்னொரு முறை இது எப்படி நம்ம இது பண்ணோம், எப்படி டிபி வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களில் யாருக்காவது நம்ம கோர்ஸ் வேணுமா இருந்துச்சுன்னா நம்ம கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம கோர்ஸ் வந்து 2999 வந்து சேல் ஆகிட்டுருக்கு. உங்களில் யாருக்காவது நம்ம கோர்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் வாட்ஸ்அப்பில், அதாவது கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏயுடி யூஎஸ்டி என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இது எப்போவுமே வந்து பேசிக் தான். ஏயுடி யூஎஸ்டி என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பை மட்டும்தான் பண்ணணும். நம்ம வந்து செல் வந்து பண்ணக்கூடாது. இது எல்லா வீடியோஸ்லையும் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய மேஜர் ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து பை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஒருவேளை வந்து இதில் வேறு எப்படி நம்ம ட்ரேட் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பைக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டோம். பட் ஸ்டில் வந்து அந்த ஆர்டர் பிளாக்ஸ்க்கு ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா எங்கே பட்டு திரும்புதோ அங்கேருந்து நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டர் ட்ரெண்டை எப்படி சேஃபாக பண்ணுறது அப்படின்றத மெயினாக இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றது வந்து ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக போகிறது. ஒரு ட்ரெண்டோட ஃப்ளோவிலேருந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறது தான் கவுண்டர் ட்ரெண்ட். பட் இந்த கவுண்டர் ட்ரெண்டை நம்ம எப்படி சேஃபர் சைடில் கொண்டு போகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்படி பார்க்க வேண்டிய ஆர்டர் பிளாக்ஸை எங்கே போய் திரும்பும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரேடை வந்து நம்ம ரிவர்சல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்க் பண்ணலாம். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சார்ட் நம்ம ஆல்ரெடி வந்து லைவில் கொடுத்தது தான், டிஸ்கார்டில் இருக்குது. காட்ட வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் காட்டிட்டேன். வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்குக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கலாம். ஆர்டர் பிளாக்குக்கு இம்பேலன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்றத நம்ம சாலிடாக சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், இம்பேலன்ஸோட நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இம்பேலன்ஸும் கிடச்சிருச்சு, லிக்விடிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா ஹைலி வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்மளுடைய இதை எங்கே வைப்போம், இந்த ஆர்டர் பிளாக்கை எடுக்கும் அப்படின்னு வைப்போம். பட் எடுத்துகிட்டு சிங்கிள் சிஹெச்சில் இந்த ஆர்டர் பிளாக்கை நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? சிங்கிள் சிஹெச்சில் நம்ம ட்ரெண்டோடு இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற ஆர்டர் பிளாக்கை நம்ம சிங்கிள் சிஹெச் வச்சு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 90% உங்களுக்கு வந்து எஸ்எல் தான் ஹிட் ஆகும். சரிங்களா? எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் தான் போய் மறுபடியும் வந்து முடியும். ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது எப்படின்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்ஸை வந்து நம்ம வந்து 4 hours மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம 15 minutes டைம் இல்லை வந்து நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். சரிங்களா? 15 minutesக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சிஹெச் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஹெச் இங்கேயே நடந்துடும். இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சிஹெச்னா ஒரு மைனரான ஒரு ஸ்ட்ரக்சர் உடைக்கிறது தான். இது வந்து நமக்கு செகண்ட் சிஹெச். சரிங்களா? செகண்ட் சிஹெச், அதாவது 2 மைனர் ஸ்ட்ரக்சரை உடைக்கணும். அப்படி இல்லை எனக்கு வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா மேஜர் ஸ்ட்ரக்சரை உடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இது ஆப்போசிட் ட்ரெண்டுக்கு மேஜர் உடைக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. சரிங்களா? இப்போ மேஜர் ஸ்ட்ரக்சர் எதுன்னு பார்த்துருப்பீங்க. மேஜர் இது தான், அதாவது நம்ம சொன்னால் அந்த செகண்ட் சிஹெச் அது உடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ட்ரேட் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு செகண்ட் சிஹெச் இந்த பிளேஸில் வந்து நடந்துருச்சு. சரிங்களா? சிங்கிள் சிஹெச் டபுள் சிஹெச் இந்த 2 சிஹெச்சும் நடந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆர்டர் பிளாக்ஸ். சரிங்களா? ஆர்டர் பிளாக்கில் எந்த ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து வேலிடாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வழக்கம் போல் ட்ராயிங் எல்லாம் போடணும். சரிங்களா? அனாலிசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து வழக்கம் போல் ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் டூல் எடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் ட்ரா பண்ணிக்கலாம். இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கல. ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எந்தெந்த ஆர்டர் பிளாக் வந்து வேலிட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் வந்து இதுதான். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கு. அடுத்தது இருக்கிற ஆர்டர் பிளாக் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து வேலிடாக இருக்குது இல்லைங்களா?
சரி, இந்த 2 ஆர்டர் பிளாக்கில் எந்த ஆர்டர் பிளாக் வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் பிளாக்குமே வேலிடு தான். இந்த டாப்பை லிக்விடிட்டியாக வச்சு இந்த டாப் வந்து லிக்விடிட்டி ஆக்சஸ் பண்ணிட்டு இந்த டாப் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாப்புக்கு இது லிக்விடிட்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 minute CH. பட் ஸ்டில் என்னால் இப்போதைக்கு 1 minute வந்து ரெடியூஸ் பண்ணி காட்ட முடியாது. சிஸ்டம் வந்து அந்தளவு டைம் இருக்கிறதுக்கு வந்து விடாது. இருந்தாலும் லைன்ஸில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப் டேப் பண்ணிட்டு அது வந்து கீழே இறங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ரெடியூஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 hours ஆர்டர் பிளாக்கை தாராளமாக வந்து இது பண்ணலாம். 4 hours ஆர்டர் பிளாக் வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து என்ட்ரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே என்ட்ரி கிடைக்கிது அப்படின்னா எஸ்எல் நீங்கள் வந்து இது வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா கூட ஓகே தான். கன்ஃபியூஸ் ஆகலை, நான் ரொம்ப குறைச்சி நான் இறங்குறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் 1 minute. ரொம்ப சாலிடாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1 minute. அப்படி இல்லைன்னா நீங்கள் 15 minutes கூட ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த வித ஒரு ரிஜெக்ஷனுமே காட்டல உங்களுக்கு. ஆனால் அடுத்த ஆர்டர் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நல்லா காட்டியிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இதுன்னே நம்ம வந்து தாராளமாக நம்ம பிளைண்டாகவே ஒரு என்ட்ரியே போட்டுக்கலாம். இங்கே போட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு மேலே எஸ்எல் வச்சுருக்கலாம். வச்சுட்டு நமக்கு வழக்கம் போல தாங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா 4 hours. 4 hours நமக்கு எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு இம்பேலன்ஸோடு இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருக்கும். சரிங்களா? இப்போ அதை பார்த்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் எனக்கு கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். என்னென்ன ஆர்டர் பிளாக் வந்து டார்கெட்டாக வைக்கலான்னு நான் காட்டுறேன். இது ஒன்று TP1ன்னு வச்சுக்கலாம். இது TP2ன்னு வச்சுக்கலாம். இந்த TP1 வரப்பவே நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா வேறு எந்த ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து ஃபுல் டார்கெட்டு. ஃபுல் டார்கெட் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:44 15 minutes. சரிங்களா? 15 minutes எடுத்துருந்தீங்கன்னா 1:44. 1:44 அப்படின்றது ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஹையை உடைக்கல. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எந்த இடத்துலையுமே ஹை பிரேக் ஆகாமல் நீட்டாக வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம சாலிடாக இது பண்ணலாம். இப்போ ஃபுல் டார்கெட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை தான் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ ஃபுல் டார்கெட் வந்து கிடச்சிருச்சு. பிப்ஸ் ரேஷியோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை உங்களால் வந்து 1:44 வந்து என்னால் அவ்வளோ சாலிடாக எடுக்க முடியல சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தா கூட உங்களால் தாராளமாக 4 hours ஆர்டர் பிளாக்கை ஆக்சஸ் பண்ணி 1:10. சரிங்களா? 4 hours ஆர்டர் பிளாக் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா 1:10 வந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பிப்ஸு கால்குலேஷன் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தோம்னா பிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே எடுத்துருப்போம். இங்கே எண்டிங்க உங்களுக்கு 279.0 பிப்ஸ். சரிங்களா? இது வந்து ஆக்சஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே டன். இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். உங்களில் யாருக்காவது வந்து இதே மாதிரி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கோர்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999. இன்னொரு டிஸ்கார்ட் ஆக்சஸோட கோர்ஸ் பார்த்தோம்னா 299 சேல் ஆகிட்டுருக்கு. உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.